ஆப்பூரில் நடைபெற்று வரும் திமுக மாநாட்டில் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். அந்த அளவிற்கு இந்த ஆட்சியில பல கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நேரத்தின் நிலைமை கருதி நான் சிலவற்றை மாத்திரம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பயணத்தை முதலில் கன்னியாகுமரியிலே தொடங்கினேன். அங்கே என்னை சந்தித்த ஒரு இளைஞன், பொறியியல் பட்டதாரி. அவன் சந்தித்து என்னை வந்து பார்த்து ஒரு கோரிக்கையை சொன்னார். நான் படித்து முடித்து 3 வருடமாகிறது, இன்னும் வேலைக்கு போக முடியல. நான் தான் என்னுடைய வீட்டிலே மூத்த பிள்ளை, பெற்றோர்கள் வயதாகிவிட்டது. எனக்கு ஒரு தம்பியும் தங்கையும் உண்டு. தங்கையின் திருமணத்தை முடித்தாக வேண்டும், தம்பியினுடைய படிப்புக்கு செலவு செய்திட வேண்டும், தந்தைக்கோ மருத்துவமனை சிகிச்சைக்கு பணம் வேண்டும், என்னுடைய தாயாரை நான் காப்பாற்றிட வேண்டும். என் தந்தை என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தார். எனக்கு வேலை கிடைத்துவிடும், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. என்றைக்கு வேலை கிடைக்கும், எப்பொழுது நிலைமை மாறும் என்று அந்த இளைஞன் என்னிடத்திலே சொன்ன நேரத்தில் அவனுடைய கண்கள் எல்லாம் குளமாயின. அடுத்து மதுரையில ஒரு மாணவி என்னை பார்த்து உருக்கமான ஒரு கேள்வியை கேட்டார். என்ன தெரியுமா? என் தந்தை கூலி வேலைக்கு போகிறார், கிடைக்கிற பணத்தை மதுக்கடையில தொலைச்சிட்டு தள்ளாடியவாறு வீட்டுக்கு வருகிறார். வந்ததும் அம்மாவை அடிக்கிறார், எங்களை எல்லாம் எட்டி உதைக்கிறார். அவருடைய உடல்நலமும் பாதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்க எங்களிடம் பணம் இல்லை. அதனால் என் தந்தை இறந்து விட்டார். எனவே நிச்சயம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கு அமுல்படுத்தணும் என்று அந்த 10 வயது இளம்பிஞ்சு அந்த சிறுமி என்னிடத்தில் சொன்ன போது என் மனம் நொந்து போயிடுச்சு. அதே போல சென்னை நகரில் ஒரு முதியவர், அவருக்கு பிள்ளைகள் இல்ல, அவருடைய மனைவியும் இறந்து விட்டார். என் அருகில தயங்கி வந்தார். வந்து என் கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னார், நீதான் கலைஞர் பிள்ளையாப்பா? கேட்டார். ஆமான்னு. உங்க அப்பா தந்த முதியோர் உதவி தொகையை நான் பெற்று வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப இந்த அம்மா ஆட்சிக்கு வந்து அந்த தொகையை நிறுத்திட்டாங்க, எனவே நான் சாக போகிறேன் என்று அந்த முதியவர் சொன்னப்போ எனக்கு தூக்கி வாரி போட்டு. ஆக இப்படி பலதரப்பட்ட மக்கள் துயரங்களை, துன்பங்களை, தொல்லைகளை என்னிடத்துல சொன்ன நேரத்தில் எனக்கு முண்டாசு கவிஞர் பாரதியாருடைய பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே என்ற அந்த பாடல் வரிகள் தான் என்னுடைய நினைவுக்கு வந்தது. ஏன் இந்த தமிழகத்திற்கு இப்படிப்பட்ட நிலைமை? தொழில் வளர்ச்சியில சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த தமிழகம், வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த இந்த தமிழகம், ஆனால் இன்றைக்கு கொலைகள், கொள்ளைகள் அதிகரித்துக் கொண்டே போய்க் கொண்டிருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பாக நடந்து செல்ல முடியல. அரசு நிர்வாகம் மக்களை நோக்கி நகரவே மறுக்கிறது. தமிழகத்தில் 5 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிதான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். பொய் வாக்குறுதிகளை அள்ளி தந்து வெற்றி பெற்றார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை ஜெயலலிதா முழுமையாக வஞ்சித்து விட்டார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், கண்ணை கட்டிக்கொண்டு சாலைகளை நடந்து செல்லுகிற ஒரு வீரன் மரத்துக்கு மரம் மோதிக்கொண்டிருப்பானாம். அது மாதிரி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு கொடுமைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, அண்மையில இந்த ஆட்சியில் ஏற்பட்ட ஒரு பேரிடர், மழை, பெரும் மழை வந்துச்சு. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் போன்ற மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு.
ஆக அந்த மழை வெள்ளம் எப்படி வந்துச்சு? ஜெயலலிதாவுடைய அலட்சியத்தால். மழை வந்தது ஏற்க, பருவ காலங்களில் மழை வருவது ஏற்க, அதை யாரும் தடுத்திட முடியாது.